எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அமெரிக்காவுக்கு எதிராக அக்னி 6 அணு ஆயுதத்தை உருவாக்கும் இந்தியாவின் DRDO இந்தியாவுடன் போர் நடத்த பாகிஸ்தான் நாட்டுக்கு F-35 போர் விமானங்களை தர ட்ரம்ப் முடிவு. பாகிஸ்தான் சீனா நாடுகளோட போர் பதற்றத்துக்கு மத்தியில இந்தியா தன்னோட அணு ஆயுத பலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது சம்பந்தமா இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜியோ பாலிடிக்ஸ்ல எந்த ஒரு அப்டேட்டையும் விட்டுடாம முடிஞ்ச அளவுக்கு எல்லா தகவல்களையும் திரட்டி உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கா ஈரான் பிரச்சனை ஒரு பக்கம் அடுத்த கட்ட போரை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும் போது இப்ப இந்தியாவிலேயே சில மாற்றங்கள்ன்றது ஏற்பட்டு இருக்குதுங்க. உலகளாவிய போர் பதற்றன்றது எந்த கண்டத்தையும் விட்டு வைக்காத அளவுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லா நாடுகளோடையும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ட்ரம்ப் நேட்டோ நாடுகளை குறிவைப்பாரா, கியூபா மேல படையெடுப்பாரா, எந்த நாடுங்க மேல தாக்குதல் நடத்துவாருன்றதே யாராலையும் கணிக்க முடியாத ஒரு விஷயமா தாங்க இருக்குது. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீரையும் அந்த கவர்மெண்ட்டையும் கண்மூடித்தனமா நம்புற ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கு தன்னோட ஆதரவு அதிகமா கொடுத்துட்டு இருக்கிறதையும் நம்மளால வெளிப்படையா பார்க்க முடியுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2025 இந்தியா பாகிஸ்தானுக்கு நடுவுல 4 நாளைக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமா போர் ஏற்பட்டுச்சு. இந்த போருக்கு அப்புறம் தான் பாகிஸ்தானோட எல்லா டிப்ளமேட்டிக் ராணுவ நிலைப்பாடுங்க எல்லாம் அமெரிக்காவை மையப்படுத்தியே சோண்டிட்டு இருக்குது. பாகிஸ்தான் அரசாங்கமும் அவங்களோட ராணுவமும் எந்த காலத்துல மீடியேட்டரால செயல்பட்டு இருக்குது. இப்ப ஈரான் போரை நிறுத்துறதுக்கு நாங்க தான் மீடியேட்டர்னு பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனீர் குளோபல் மீடியாஸ் கிட்ட தொடர்ந்து தன்னோட கருத்தை முன் வச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட நிலைமையில இந்தியாவோட பாதுகாப்பு ஆராய்ச்சி நிறுவனமா இருக்கிற DRDO தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்குதுங்க. இந்தியா தன்னோட பாதுகாப்புக்காக அணு ஆயுத பலத்தை பல மடங்கு அதிகமாக்குற விதமா இப்ப இருக்கிற அக்னி 5 ஏவுகணையோட அடுத்த கட்ட வெர்ஷனா இருக்க அக்னி 6 அணு ஆயுத ஏவுகணை உருவாக்குறதுக்கு எல்லா பேசிக்கான கட்டமைப்புகளும் இந்தியா கிட்ட தற்சமயம் தயார் நிலையில இருக்குது. இந்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்தா அடுத்த நிமிஷமே இந்தியாவோட DRDO அக்னி 6 அணு ஆயுத ஏவுகணையை டெஸ்ட் பண்ணுன்ற மாதிரி இந்தியாவோட DRDO அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், DRDOவோட இந்த அறிவிப்பு தான் ஜியோ பாலிடிக்ஸ்ல மத்த உலக நாடுகளா இந்தியாவை இப்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. உலகத்துல தன்னை நாட்டாமையா பெரிய அண்ணனா காட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற அமெரிக்கான்ற ஒரு நாடு இருக்கும் போது உலகத்துல மத்த எந்த ஒரு நாடும் அமெரிக்காவை டார்கெட் பண்ற மாதிரி அணு ஆயுத ஏவுகணைகளை உருவாக்குறத அமெரிக்கா அனுமதிக்க மாட்டாங்க. சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றாங்க, அதை வச்சு உங்களால டீடைல்டா புரிஞ்சுக்க முடியும். வடகொரியான்னு ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டோட அதிபரா இருக்கிற கிம் ஜாங் உன் அந்த நாட்டுல ஹவுசாங் 20 மாதிரியான நியூக்ளியர் மிசைலை கிம் ஜாங் உன் உருவாக்கி வச்சிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினால தான் அந்த நாட்டை கட்டம் கட்டி அமெரிக்கா பல பொருளாதார தடைகளை விதிச்சு வச்சிருக்காங்க. அதுலயும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் சொல்றது என்னன்னா, வடகொரிய நாட்டை தாக்குறதுக்காக அமெரிக்காவோட போர்க்கப்பலுங்க எங்க நாட்டுக்கிட்ட வந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே வாஷிங்டன் டிசியும் நியூயார்க்கையும் தாக்குற திறன் கொண்ட ஹவுசாங் வேரியன்ட் அணு ஆயுத ஏவுகணைங்க வடகொரியாவோட ராணுவத்தில் இருக்குது. அந்த பட்டனை ஏவிடுவேன், என்ன வேணா நடக்கும்ன்ற மாதிரி கிம் மிரட்டல் விடுத்துட்டு இருக்காருங்க. இந்த ரீசனால தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலகத்துல எந்த நாடு கிட்ட முரண்டு பிடிச்சி சண்டை போட்டாலும் எக்காரணத்தை கொண்டும் வடகொரியா கிட்ட பிரச்சனை பண்ணிக்காம கொஞ்சம் அடக்கியே வாசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இப்ப ஈரானோட அமெரிக்கா போர் நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்குமே இந்த அணு ஆயுத ஏவுகணை தான் மிக முக்கியமான காரணமா இருக்குதுங்க. 2018 காலகட்டத்திலே அமெரிக்கா ஈரானோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த டீலை ட்ரம்ப் உடைச்சதுக்குமே என்ன காரணங்கள் சொல்லப்படுதுன்னா, ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாயிற, அதாவது ஒரு நாட்டில இருந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் தாக்குதல் நடத்துற அணு ஏவுகணைகளை அவங்க உருவாக்க முயற்சி பண்றாங்க. அதனாலதான் இந்த ஒப்பந்தத்துல இருந்து வெளியேறன்ற மாதிரி ட்ரம்ப் அப்ப சொல்லியிருந்தாரு. இப்பவுமே அதே காரணத்தை முன் வச்சுதான் ஈரான் நாடு மேல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 35 நாளுக்கு மேல அதிதீவிரமான போரை நடத்தியிருந்தாரு. அமெரிக்க வல்லரசை பொறுத்த வரைக்கும் உலகத்துல எந்த ஒரு நாடுகளும் புதுசா அணு ஆயுதங்களை உருவாக்க கூடாது. இது மட்டும் இல்லாம எக்காரணத்தை கொண்டும் அமெரிக்காவோட மெயின்லேண்டை தாக்குற அளவுக்கு நியூக்ளியர் மிசைல்ஸ்களை உருவாக்கவே கூடாதுன்றது தான் அமெரிக்காவோட திட்டவட்டமான முடிவா இருக்குதுங்க. இதுக்கு எகெயின்ஸ்டா செயல்படுற நாடுகளை குறி வச்சு அமெரிக்கா தாக்குதல்ல தொடங்கி பொருளாதார தடைகளை விதிக்கிற மாதிரியான காரியத்திலையும் ஈடுபட்டு வராங்க. இப்ப வரைக்கும் உலகத்துல அமெரிக்காவை தாக்குற அளவுக்கு ரேஞ்சு கொண்ட அணு ஏவுகணைகளை வச்சிருக்கிற நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அது ரஷ்யாவும் அதுக்கப்புறம் சீனா நாடு தாங்க. ரஷ்யா கிட்ட அமெரிக்காவை தாக்குற அளவுக்கு என்ன மாதிரியான நியூக்ளியர் மிசைல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா சார்மேட் 28, அதாவது சாத்தான் 2, அதுக்கப்புறம் பூர்வஸ்னிக் நியூக்ளியர் மிசைல், இது மட்டும் இல்லாம ஆவன்கார்டு மாதிரியான ஹைப்பர்சானிக் நியூக்ளியர் ஆயுதமும் ரஷ்யா கிட்ட இருக்குதுங்க. அதுவே நீங்க சீனாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட DF-41 என்ற நியூக்ளியர் ICBM இருக்குதுங்க. இந்த மிசைலை பத்தி சீனா என்ன சொல்றாங்கன்னா, ஏறத்தாழ இந்த DF-41 மிசைலால 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் போய் நியூக்ளியர் அட்டாக் பண்ண முடியும்னு அவங்க தரப்புல சொல்றாங்க. இந்த 2 நாடுகளை தவிர்த்து புதுசா எந்த ஒரு நாடும் அமெரிக்காவோட மெயின்லேண்டை தாக்குற அளவுக்கு அணு ஏவுகணைகளை உருவாக்குறத அமெரிக்கா விரும்புறது இல்லைங்க. இந்த 2 நாடுமே கூட அமெரிக்காவோட நட்பு நாடுங்களாம் கிடையாதுங்க. அமெரிக்காவுக்கு எதிர்ப்பா இருக்கிற நாடா தான் ரஷ்யா, சீனான்ற இந்த 2 நாடும் இருந்துட்டு இருக்குது. இந்த 2 நாடுகளுக்கு அடுத்து அணு ஆயுதம் வச்சிருக்கிற நாடா
பிரிட்டன், பிரான்ஸ் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட ICBM ஏவுகணை இருக்குதுங்க. என்னதான் இவங்க ICBM ஏவுகணையை வச்சிருந்தாலும் இவங்க அமெரிக்காவோட நெருங்கிய நட்பு நாடுகளா இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் அமெரிக்காவோட பாதுகாப்புல இருக்கிற நேட்டோ கூட்டமைப்புல இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த 4 நாடுகளையும் பார்த்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஆசியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான், அதுக்கப்புறம் இந்தியான்ற இந்த 2 நாடுகளும் அணுகுண்டுகளை வச்சிருக்கிற நாடுகளா இருந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாகிஸ்தான் நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க கிட்ட ஷாகின் 2, ஷாகின் 3ன்ற 2 நியூக்ளியர் மிசைல் இருந்துட்டு இருக்குது. இந்த 2 நியூக்ளியர் மிசைலும் மீடியம் ரேஞ்ச் கேட்டகரி சார்ந்ததுன்றதுனால இந்தியாவோட நிலப்பரப்பை மட்டும்தான் இதால டார்கெட் பண்ண முடியும். அதுவே இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியா கிட்ட அக்னி 1, அக்னி 2ன்னு அந்த அக்னி சீரீஸ்ல அக்னி 5ன்ற அதிபயங்கரமான நியூக்ளியர் மிசைல்ன்றது இந்தியாவோட ராணுவத்துல பயன்பாட்டில் இருக்குதுங்க. இதுல அக்னி 5 ICBM எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி செயல்படுதுன்னு பாத்தீங்கன்னா அக்னி 5 ஏவுகணையால 5000ல இருந்து 8000 கிலோமீட்டர் ரேஞ்ச் வரைக்கும் 1 டன்னுல இருந்து 1.5 டன் வரைக்கும் அணுகுண்டை சுமந்துகிட்டு போய் தாக்குதல் நடத்த முடியுங்க. இந்தியாவோட எதிர்ப்பு நாடுகளா இருக்க பாகிஸ்தான், அதுக்கப்புறம் சீனாவோட எந்த ஒரு நிலப்பரப்பையும் இந்த அக்னி 5 ஏவுகணையால டார்கெட் பண்ண முடியுங்க. இந்தியா கிட்ட மொத்தமா 160ல இருந்து 180 வரைக்கும் அணு ஆயுதங்கள் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. இருந்தாலும் இந்தியா தன்னோட பாதுகாப்பு நலனை கருத்துல கொண்டு ஏறத்தாழ 300க்கு அதிகமான அணு ஆயுதங்களை உருவாக்கி வச்சிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவோட அக்னி 5ன்றது போர்க்காலத்துல எப்படி செயல்படுனா இந்தியா வந்து நியூக்ளியர் டாக்டரின் பிரகாரம் நோ ஃபர்ஸ்ட் யூஸ் பாலிசி வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த காரணத்தினால இந்தியா மேல எதனா ஒரு எதிரி நாடு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாதான் அதுக்கு பதிலடியா இந்தியா தன்னோட அக்னி 5 மாதிரியான ICBMையும் அதுக்கப்புறம் கடல்ல இருந்து தாக்குதல் நடத்துற SLBM வேரியண்ட்டை சார்ந்த இந்தியாவோட K4 மாதிரியான அணு ஏவுகணைகளை இந்தியா அப்ப பயன்படுத்துவாங்க. இதுல அக்னி 5ன்றது அணு ஆயுதத்தோட ஏவப்படும் போது பூமியோட லோயர் ஆர்பிட், அதாவது சுமார் 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு போற இந்த அக்னி 5 ஏவுகணை அங்கிருந்து MIRV டெக்னாலஜி பிரகாரம் மல்டிபிள் வார்கெட்டா பிரிஞ்சு எதிரி நாடுங்க மேல இதால அணு ஆயுத தாக்குதலை துல்லியமா நடத்த முடியுங்க. இதுல ரஷ்யா, சீனா, அமெரிக்கா மாதிரியான வல்லரசு நாடுங்க தான் MIRVன்ற தனித்துவமான டெக்னாலஜியை வச்சிருக்காங்க. மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அழைக்கப்படுற இந்த MIRV டெக்னாலஜி மூலமா இந்தியாவால எதிரிங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தாண்டி அந்த நாடுங்க மேல நியூக்ளியர் அட்டாக்கை கண்டக்ட் பண்ண முடியுங்க. இப்படிலாம் தனித்துவமான டெக்னாலஜியோட உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த அக்னி 5 ஏவுகணைன்றது கண்டம் விட்டு கண்டம் பாயிற, அதாவது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைலா இருக்குதுங்க. இதுக்கு அடுத்த வேரியண்டா இந்தியா வந்து சூர்யா ICBM, அதுக்கப்புறம் அக்னி 6ன்ற டெட்லியஸ்ட் நியூக்ளியர் மிசைலை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாடு நியூக்ளியர் மிசைல்ஸ்ங்களை உருவாக்குறாங்கன்னா எடுத்தம் கவுத்தான்னு உருவாக்க முடியாதுங்க. வேர்ல்டோட டிப்ளமேட்டிக் ஆர்டர், அதுக்கப்புறம் உலகத்தில் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சி உட்பட பல காரணங்களை கணக்கு பண்ணி தான் இந்தியா தன்னோட நியூக்ளியர் மிசைல்ஸோட அடுத்தடுத்த வேரியண்ட்டை டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்தியாவோட DRDO வந்து என்ன விஷயத்த முன் வச்சிருக்காங்கன்னா அக்னி 6ன்ற டெட்லியஸ்ட் நியூக்ளியர் மிசைலை தயாரிக்கிறதுக்கு எல்லா விதமான கட்டமைப்புகளையும் இந்தியா அடைஞ்சிருச்சு. இந்திய அரசாங்கம் ஒரு கண் அசைவை கொடுத்தாங்கன்னா இந்தியாவோட DRDO எப்போ வேணா இந்த அக்னி 6 ஏவுகணையை வெற்றிகரமாக டெஸ்ட் பண்ணி காட்டுவோன்னு அவங்க தரப்புல வெளிப்படையான ஒரு அறிவிப்பை இப்போ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியா எப்போ வேணா அக்னி 6 ICBM டெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புங்க அதிகமாக ஏற்பட்டிருக்குது. இதுக்கு பாகிஸ்தான், சீனா, அதுக்கப்புறம் உலக வல்லரசா இருக்கிற அமெரிக்கா எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்னா இந்தியாவோட அக்னி 6 சம்பந்தமா பாகிஸ்தானோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி என்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா கடந்த ஒரு 5-6 வருஷமா இந்தியா தன்னோட அணு ஆயுத பலத்தை பல மடங்கு அதிகமாக்கிட்டு இருக்காங்க. ஆசிய கண்டத்துல தேவையில்லாத போர் பதற்றத்தை இந்தியா அதிகமாக்கணும்ன்ற நோக்கத்தோட தான் அணு ஏவுகணைகளை புதுசா அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்தியா தன்னோட ஏவுகணை பலத்தை பல மடங்கு விஸ்தரிக்கிறத அமெரிக்கா கண்டிக்கணும்ன்ற மாதிரி பாகிஸ்தான் சொல்லியிருக்காங்க. சீனாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட அக்னி 5, அக்னி 6 ஏவுகணைங்க அவங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியை கொடுத்திருந்தாலும் இந்தியா மிசைல் டெக்னாலஜில அமெரிக்கா, ரஷ்யாவுக்கு இணையான கட்டமைப்பை கொண்டிருக்காங்கன்றது சீனாவுக்கு நல்லாவே தெரியுங்க. இந்தியாவோட அக்னி 6 சம்பந்தமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன பேசியிருக்காருன்னா அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய நாடுங்க எப்படி சிறந்த நட்பு நாடா இருக்கிறாங்களோ அப்படிதான் இந்தியாவும் எங்களுக்கு நட்பு நாடா இருந்துட்டு இருக்காங்க. 1968 கொண்டு வரப்பட்ட நான் பிரிலிஃபரேஷன் ட்ரீட்டின்ற அணு ஆயுத தடை ஒப்பந்தத்திலையுமே இந்தியா அப்ப கையெழுத்து போடல. பாகிஸ்தான காரணம் காட்டி இந்தியா அப்ப அதுல கையெழுத்து போடலன்றது அமெரிக்காவுக்கும் நல்லா தெரியும். ஆசிய கண்டத்துல இந்தியாவுக்கு வந்து சீனா, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் நாடுகளால அச்சுறுத்தல் ஏற்படுதுன்னு அவங்க அக்னி 5ன்ற கண்டம் விட்டு கண்டம் பாயிற அணு ஏவுகணையை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப அமெரிக்காவோட நியூயார்க், வாஷிங்டனையே டார்கெட் பண்ற அளவுக்கு அக்னி 6 மாதிரியான அணு ஏவுகணைகளை அவங்க டெஸ்ட் பண்ணாங்கன்னா அது அமெரிக்கா, இந்தியாவுக்கு நடுவில் இருக்கிற டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும்ன்ற மாதிரி ட்ரம்ப் பேசியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தானோட நெருக்கம் காட்டிக்கிட்டு இருக்கிற அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எதிர்வர காலத்துல இந்தியாவோட போர் நடத்துறதுக்கு ஏதுவா பாகிஸ்தானுக்கு
F-35 மாதிரியான 5th ஜெனரேஷன் போர் விமானத்தை கொடுக்கறதுக்கு ட்ரம்ப் தயாராயிட்டு வரதா தகவல் வந்திருக்குதுங்க. அமெரிக்காவை தாக்குற திறன் கொண்ட அக்னி 6 அணு ஆயுதத்தை இந்தியா உருவாக்குறது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல வர எல்லா அப்டேட்டுங்களையும் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஆதரவு கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமா அதுக்கப்புறம் QR கோட் மூலமா உதவி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், மக்களுக்கு பயன் தர சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலக அமைதியை பத்தி பேசுற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்க எல்லாத்தையும் அடியோட கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.